கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். நாம் சுயாதீனத்திற்கென்று சொல்லி விடுதலையாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் இந்த உலகத்தின் சம்பவங்களுக்கோ உலகத்தின் காரியங்களுக்கோ உலகத்தின் மனிதர்களுக்கோ அடிமையாகாதபடிக்கு தேவன் நம்மை விடுதலையாகும்படியாக சுயாதீனமாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே மாம்சத்திற்கு ஏதுவாக இந்த விடுதலையை நாம் உபயோகப்படுத்தாதபடிக்கு என் தேவன் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், என் தேவன் எனக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய அன்பிலே ஊழியம் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஏதோ ஒன்றிற்கு அடிமைப்பட்டிருந்தோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில் அல்லது ஏதோ ஒரு மனுஷனுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா பலவிதமான சுபாவங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், வெற்றியின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இனி நாம் மீண்டுமாக அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக போகக்கூடாது. கர்த்தர் நம்மை சுயாதீனமாக விடுதலையோடு கூட இருக்கும்படியாக அழைத்தவர். இந்த நாளில் நாம் ஒருவரை ஒருவர் தாழ்மையோடு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். You, my brothers and sisters, were called to be free, but do not use your freedom to indulge the flesh. Rather, serve one another humbly in love. Serve one another humbly in love. அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்வில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய சூழல் கடினமாக இருக்கலாம். நான் மற்றவர்களை அன்பு செலுத்துகிறேன், ஆனால் அதற்கு மாறாக என்னிடத்தில் அவர்கள் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்விலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீயே தாழ்மைப்படுத்து, உன்னை நீயே தாழ்மைப்படுத்தி அவர்களுக்கு மேலாய் அன்பு செலுத்தி அவர்களோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக மேன்மைப்படுவார். கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் என்னால் மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நாளிலும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலவிதமான சூழல்களில் என் ஆண்டவரே, நான் இந்த சூழலை எப்படி கடந்து செல்வேன் என்று சொல்லி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒரு மேன்மையின் பாதையில் இவர்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.